வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. திருமலையில் ரத சப்தமி ரொம்ப சிறப்பாக ஒரு வருடமும் கொண்டாடப்படுது. இந்த வருஷமும் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி இந்த ரத சப்தமி திருமலையில் சிறப்பாக கொண்டாடப்பட இருக்குது. இந்த ரத சப்தமி பார்த்திங்கன்னா ஒரு நாள் பிரம்மோற்சவம் மாதிரி அமையும். அது அன்றைக்கி மலையப்ப சுவாமிகள் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட 7 வாகனங்களில் 4 மாட வீதிகளையும் பவனி வருவார். அதனால் அன்றைய தினம் பார்த்திங்கன்னா சிறிய பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ரத சப்தமிங்கிறது தை அமாவாசைக்கு அடுத்த 7ஆம் நாள் கொண்டாடப்படுற ஒரு சிறப்பான ஒரு விழா இது. சூரிய தேவன் தன்னுடைய 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தை வடகிழக்கு திசையில் திருப்பி பயணிப்பதையே இந்த ரத சப்தமி விழாவாக கொண்டாடப்படுது. மேலும் இது சூரிய கடவுளோட பிறந்த நாளாகவும் கருதப்படுது. சூரியன் தெற்கு நோக்கி சென்று கொண்டிருந்த தன்னோட தட்சிணாயனம் அப்படிங்கிற பயணத்தை முடிச்சுக்கிட்டு ரத சப்தமி அன்னைக்கு வடக்கு நோக்கி உத்தராயணம் அப்படிங்கிற பயணத்தை ஆரம்பிக்கிறது தான் அந்த ரத சப்தமி அப்படிங்கிறது. அடுத்த 6 மாத காலத்துக்கு இவர் வடக்கு நோக்கி தான் பயணிப்பார். அதுக்கப்புறம் ஆடி மாதம் அமாவாசைக்கு அப்புறம் திரும்பவும் தெற்கு நோக்கி தட்சிணாயன பயணத்தை ஆரம்பிப்பார். இப்படி தான் 6 மாதத்துக்கு ஒரு தடவை தன்னுடைய பாதையை அவர் மாற்றிக்கிட்டு இருக்காரு. சூரியனோட 7 குதிரைகளும் 7 வண்ணங்களை குறிக்கிறதாகவும் அவரோட 12 ரத சக்கரங்களும் 12 ராசிகளை குறிப்பதாகவும் கருதப்படுது. இந்த ரத சப்தமி திருமலையில் வரும் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கு. மாட வீதியில் எழுந்தருள் இருக்கிற மலையப்ப சுவாமிகளோட வாகன வீதி உள்ள நேரங்கள்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதன்படி காலையில் 5:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் சூரிய பிரபை வாகனத்துலேயும், அதுக்கப்புறம் 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் சின்ன சேஷ வாகனத்துலேயும், 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் கருட வாகனத்துலேயும், அதுக்கப்புறம் மதியம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் அனுமந்த வாகனத்துலேயும், மத்தியானம் 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தீர்த்தவாரியும் நடக்கும். அப்புறம் மீண்டும் மாலை 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கல்ப விருட்ச வாகனத்துலேயும், சாயந்தரம் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் சர்வ பூபால வாகனத்துலேயும் மலையப்ப சுவாமிகளும் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரும் பவனி வருவாங்க. இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் சந்திரபிரப வாகனத்துலேயும் உலா வருவார். இந்த மாதிரி 7 வாகனங்களில் அவர் உலா வர்றத ரதசப்தமி அன்னைக்கு மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். மற்ற நாட்களில் இதை நம்மளால் பார்க்க முடியாது. சாதாரண நாட்களில் திருமலையில் பார்த்திங்கன்னா நம்ம சாமி தரிசனம் பண்ண போகும்போது ஏதாவது ஒரு வாகனத்தில் சாயந்தரத்தில் சகஸ்ர தீப அலங்கார சேவைக்காக வீதி உலா வருவார். அப்போ நம்ம பார்த்து ரசிக்கலாம். ஆனால் 7 வாகனங்களில் ஒரே நாளில் இந்த மாதிரி வீதி உலா வர்றது அந்த ரதசப்தமி அன்றைக்கி மட்டும்தாங்க பார்க்கலாம். இதை சிறிய பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்கிறதுனால பிரம்மோற்சவத்தில் கலந்துக்கிட்ட பாக்கியமும் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி 7 வாகனங்களில் வர்ற அந்த பெருமாளை தரிசிக்கிற பாக்கியமும் நமக்கு கிடைக்கும். இந்த ரதசப்தமியை முன்னிட்டு அனைத்து விதமான சேவைகள் எல்லாமே ரத்து செய்யப்படுதுங்க. அது ஆர்ஜித சேவைகள் எல்லாமே ரத்து செய்யப்படுது. ரத சப்தமி அன்றைக்கி விஐபி பிரேக் தர்ஷனு, கை குழந்தைகளை அழைச்சிட்டு வந்து பார்க்கக்கூடிய தரிசனம், அப்புறம் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளி தரிசனம், இவை எல்லாமே ரத்து செய்யப்படும். அதே மாதிரி இந்த வருஷமும் இவைகள் எல்லாமே ரத சப்தமி அன்றைக்கி ரத்து செய்யப்படுது. அதுமாதிரி கீழ திருப்பதியிலேருந்து 15, 16, 17 ஆகிய 3 நாட்கள்லையும் கீழ திருப்பதியிலேருந்து கொடுக்கக்கூடிய சர்வ தரிசன டோக்கன்கள் ரத்து செய்யப்படுவதாக டிடிடி அறிவிச்சிருக்குங்க. ரத சப்தமிக்கு முன்னிட்டு 3 நாட்களுமே உங்களுக்கு கீழே கொடுக்குற சர்வ தரிசன டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. டேரெக்டாக போய் நீங்கள் வெயிட் பண்ணி தான் சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். முக்கியமான சேவைகளை நிப்பாட்டியிருக்கும் போது இந்த மாதிரி இந்த சேவைகளை நிப்பாட்டியிருக்காங்க. 300 ரூபா டிக்கெட் எடுத்தவங்க மட்டும்தான் சாதாரணமாக போய் சாமி பார்க்க முடியும் அன்றைக்கி. மற்றவங்களாம் டேரெக்டாக டிக்கெட் எடுக்காமல் போனால் வெயிட் பண்ணி சாமி தரிசனம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி திருச்சானூர்லேயும் ரொம்ப சிறப்பாக இந்த ரத சப்தமி விழா கொண்டாடப்படுது. அன்றைக்கி தினம் வழக்கமாக நடைபெறும் உற்சவங்கள் சேவைகள் எல்லாமே இங்கே மேலே திருப்பதியில் பண்ணுற மாதிரி அங்கேயும் ரத்து செஞ்சுருக்காங்க. இதை தவிர பத்மாவதி தாயார் கோயிலில் வர 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆழ்வார் திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லப்படுற கோவிலை தூய்மைப்படுத்தும் பணி தொடங்க இருக்குங்க. அன்றைக்கி ஒரு நாளைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கோயில் நட சாத்தியிருக்கும். அன்றைக்கி கோயில் கருவறையிலேருந்து பிரசாத தயாரிப்பு கூடங்கள், துணை கோயில்கள் எல்லாமே கழுவி சுத்தம் பண்ணி மறுபடியும் நறுமண பொருட்கள்லாம் தெளித்து தான் மறுபடியும் திறப்பாங்க. அதுக்கு சாயந்தரம் வரைக்கும் ஆகிடும். அதனால் 13ஆம் தேதி நீங்கள் திருப்பதி போகிற பிளானில் இருந்தால் காலையில் அலமேலு அவர் தயார் போகாதீங்க. அங்கே கோயில் திறந்துருக்காது. சாயந்தரத்துக்கு மேலே தான் திறப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்க. இந்த சிறிய பிரம்மோற்சவம் அப்படின்னு அழைக்கப்படுற ரத சப்தமி விழாவை இதுக்காகவே தனியாக திருமலையில் போய் சாமி தரிசனம் பண்ணுற பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா 16ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி நீங்கள் திருமலைக்கு போனீங்கன்னா அந்த 7 வாகனங்களில் வர மலையப்ப சுவாமிகளை தரிசிக்கலாம். முயற்சி பண்ணி பாருங்கள். மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.